கட்டது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபால்ஸ் சீலிங்கில் எல்இடி பேனல் லைட் ஃபால்ட் ஆச்சு, கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அங்கே போனேன் சைட்டுக்கு. அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா 6 வாட்ஸ் பேனல் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார் கஸ்டமர். வெளிச்சம் கம்மியாக இருக்குன்னா பீரியட் லைட் வாங்கி மாட்டிங்க சார் சொல்லியிருந்தேன். 15 வாட்ஸ் இல்லை 22 வாட்ஸ் வாங்கி மாட்டிங்கன்னு சொல்லியிருந்தேன். பெருசாக மாற்றினா ஃபால்ஸ் சீலிங்லாம் கட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபால்ஸ் சீலிங்லாம் கட் பண்ணாமல் இதே ஹோல்சேலே மாட்டலாம் சார் பீரியட் லைட்னு சொல்லியிருந்தேன். பண்ணாமல் மாட்டலாம்னா அப்போ வாங்கி மாட்டிடுங்க சார் சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு இந்த லைட்டை வாங்கி வந்தேன். இது 24 வாட்ஸ் ரவுண்டு பேனல் லைட்டு. இந்த லைட்டு ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, நியூட்ரல் லைட் 3 கலர்லேயே வருது. இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா கட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 2 இன்ச்சு 3 இன்ச்சு எந்த சின்ன கட்டிங் இருந்தாலும் இந்த லைட் உட்கார வச்சிடலாம். சின்ன சைஸ் கட்டிங் இருக்கிறதுலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிளாம்ப் உட்கார வச்சிடலாம். இந்த ஃபிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும் மாட்டலாம், எவ்வளோ பெருசு கரெக்ட் சைஸுக்கு வெட்டியும் மாட்டலாம். இந்த ஃபிட்டிங்கில் நிறைய பேர் ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கில் வந்து ப்ளைவுட்லேயும் பண்ணியிருப்பீங்க, ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த இடத்துல சின்ன லைட் போட்டிருப்பீங்க. வெளிச்சம் பத்தில் பெருசாக போகணுன்னு நினைக்கிறவங்க கட்டிங் பண்ணாமல் இந்த லைட் வாங்கி மாட்டிக்கலாம். வீட்டுக்கோ கடைக்கோ தேவைப்பட்டால் வாங்கி மாட்டி பாருங்கள். இந்த லைட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு. தேங்க்யூ.